ஹே, என்ன எல்லோரும் நான் இல்லைன்னு என்ன விளையாடுறீங்களா? இல்ல அம்மு, நிஜமாவே திவா தான் இதை யோசிச்சு இடம் பார்க்கறதுல இருந்து ஸ்டாப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே பார்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஐயோ போதும்டி, நீ தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும். வா, வந்து ரிப்பனை கட் பண்ணு. ரிப்பன் கட் செய்து உள்ளே சென்று விளக்கேற்றி விட்டு இடத்தை சுற்றி பார்த்தவளுக்கு அளவில்லாத ஆனந்தம். சிறிது நேரத்தில் அனைவரும் புறப்பட்டு ஒரு புதிய வீட்டிற்கு சென்றார்கள். அம்மு, நம்ம இனிமேல் இங்கதான் இருக்க போறோம் என்று வீட்டினுள் நுழையும் போது ரகு சொல்ல மது புரியாமல் பார்த்தாள். நம்ம நான், அம்மா, நீ, மேகா. ஓஹோ என்றபடி மேகாவை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்துவிட்டு, ஆனா நான் அண்ணா வீட்டில தான் இருப்பேன் என மது வினவ, அதுதான் இல்லையே. நேத்தே நான் அங்கிள் ஆண்டி கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி என்று அவன் காலரை தூக்கி விட்டு கொள்ள மதுவும் மேகாவும் ஐயோ என்று விட்டு உள்ளே சென்று விட்டார்கள். வீடு மிகவும் அழகாக இருந்தது. எல்லோரும் ஓய்வெடுக்கச் செல்ல திவாவும் ரகுவும் எங்கோ கிளம்பி சென்று விட்டனர். மதியம் 3 மணி அளவில் எல்லோரும் திவா வீட்டிற்கு செல்வதென முடிவு எடுத்து அங்கே செல்ல ரகு மது இங்கேயே இருக்கட்டும் என்று கூறவும் அவர்கள் புன்னகையோடு சென்று விட்டனர். நம்ம மெகா மட்டும் போவாளா என்ன? அவளும் மதுவுடனே இருந்தாள். எங்கடா கிளம்புற? ஆபீஸ் வரைக்கும் டி, ஒரு சின்ன ஒர்க். இப்ப கூட வா, ஈவினிங் எங்கேயாவது போலாம்னு நினைச்சேன். அதுக்கென்ன, போயிட்டு வா, மேகா இருக்காளே என்று விட்டு கிளம்பி விட்டான். அவன் சென்ற சிறிது நேரத்தில் ரகுவிடம் இருந்து மேகாவிற்கு ஒரு குறுஞ்செய்தி வர அவள் சிரித்து கொண்டே அதற்கு பதில் அனுப்பினாள். மாலை 7 மணி அளவில் மேகா மதுவை கிளம்ப சொல்லி ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றாள். மது தன்யா வாங்கி தந்த பிங்க் நிற புடவையில் அழகே உருவாக தயாராகி மெகாவுடன் சென்றிருந்தாள். அது ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். ஆடம்பரம் பார்த்த இடத்தில் எல்லாம் தெரிந்தது. இங்க எதுக்கடி கூட்டிட்டு வந்த என மது எப்பொழுதும் போல மேகாவை நச்சிக்கொண்டே வர பொறுமை இழந்த மேகா, சும்மாதான், நீ உள்ளே வா என்று அவள் அழைத்து கிட்டத்தட்ட பெண் மேல் மோதிக்கொண்டாள். தடுமாறி நின்ற இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிசயித்து போயினர். மது போல அவளும் பிங்க் நிற புடவையில் மெல்லிய அலங்காரத்துடன் இருந்தாள். இருவருமே மற்றவர் சேலையை பார்த்து சிரித்து கொண்டனர். சாரி, இது மது. இட்ஸ் ஓகே, ஐ எம் சாரி. பரவாயில்ல விடுங்க என்றாள் மது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க கூட தான் மிஸ் ஸ்வேதா. ஓ, மிஸ் ஸ்வேதா, உங்க பேர் சொல்லவே இல்லையே. மது, மதுமிதா. ஒரு ஸ்நேக பாவம் இருவரிடத்திலும். நைஸ் நேம். இன்னைக்கு என் என்கேஜ்மெண்ட். டைம் இருந்தா நீங்களும் கலந்துக்கோங்க மது. தேங்க்ஸ் ஸ்வேதா, பட் எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஐ எம் சாரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மது. see you then. பை பை. இவை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மேகா, அடியே, உன் பக்கத்துல நான் ஒருத்தி இருக்கேன். தெரியுதுடி, எங்க போறோம்? வா வா என்று அவளை இழுத்து கொண்டு 69ஆம் நம்பர் ரூமிற்கு போனாள். இங்கேயே வெயிட் பண்ணு, எங்கேயும் போகக்கூடாது, நான் வந்துடுறேன். ஒன்னும் புரியலடி, என்னமோ போ என அழுத்து கொண்டாள் மதுமிதா. அந்த ஹோட்டல் முன் ஒரு கார் வேகமாக வந்து நிற்க அதிலிருந்து ஷெர்வானி அணிந்து அழகும் கம்பீரமும் ஒருங்கே நிறைந்த ஆதி இறங்கினான். பிங்க் நிற ஷெர்வானி அவனின் நிறத்திற்கு அழகாக பொருந்தி இருந்தது. மாப்ள, சீக்கிரம் வாங்க. என்ன மாமா, என்ன ஏதுன்னே சொல்லாம இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அட வாங்க மாப்ள என்று அவன் தோளில் கை போட்டு கூட்டி போனான் ஸ்ரீகாந்த், ஆராதனாவின் கணவன். ரிசப்ஷனில் தன் பெயரை சொல்லிக்கொண்டு ஏதோ அவன் பேச அங்கிருந்த பெண் ஒரு கார்டை கொடுத்தாள். அதில் ரூம் நம்பர் 96 என்று இருக்க ஸ்ரீகாந்தோ அதை திருப்பி பிடித்து சரியாக பார்க்காமல் 69 என்று படித்துவிட்டு, ஆதி, ரூம் நம்பர் 69க்கு போ, ஒரு சர்ப்ரைஸ் உனக்காக வெயிட்டிங் என்று சொல்லிவிட்டான். என்ன மாமா சொல்றீங்க?
நான் மட்டும் ஏன் போகணும்? ஐயோ மாப்பிள, சொல்றத செய்யுங்க, சீக்கிரம் போங்க. ப்ளீஸ். க்ளூ ஆச்சும் கொடுங்களேன். ம்ஹும். இங்கி பிங்கி பாங்கி பிங்கி 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 என்று அவன் ட்ரெஸ்ஸை சுட்டிக்காட்டி அவன் ஏதோ சொல்ல ஆதி எரிச்சலுடன் நகர்ந்தான். லிப்டில் சென்றவனுக்கு பல பல யோசனைகள். ரூமில் இருந்த மதுவோ என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போயிருந்தாள். ரூம் நம்பர் 69. அவன் கதவை லேசாக தட்ட உள்ளே இருந்து சத்தமே வரவில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி தனக்கு முதுகு காட்டி நின்ற பெண்ணை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. சட்டென்று ஒன்று தோன்ற, அட நம்ம ஸ்வேதா, இவ எப்படி இங்கே என்று மனதிற்குள் சொன்னவன், ஹாய் என்று அவள் தோள்களை தொட்டு திருப்ப அதிர்ந்து திரும்பியவள், டே ரகு, ஸ்வே இவர் இருவர் சொன்ன வார்த்தைகளும் பாதி காற்றில் கரைய அதிர்ச்சியில் விழிகள் நான்கும் கலந்திருக்க அவளை பற்றியிருந்த கையை எடுக்காமல் சிலையென நின்றான் ஆதி. ஒரு கரம் அவளை பற்றியிருக்க அவள் விழிகளுடன் கலந்த தன் பார்வையை திருப்ப மூளை அலாரம் அடித்த போதும் மறுகரமும் அவளை ஸ்பர்சிக்க தன்னாலே எழுவதை ஆதியால் தடுக்க முடியவில்லை. அவன் கண்கள் என்ன சொன்னது? அப்படி என்ன ஒரு ஆழமான பார்வை? காதலாலா, பிரிவினனாலா, பழைய ஞாபகங்களாலா, இல்லை இன்னும் தன் மீது இருக்கும் கோபத்தில் சிவந்ததனாலா? ஏதோ ஒன்றால் அவன் கண்களில் மெல்லிய நீர் திரையிட உலகமே மறந்து அவன் மார்பில் தஞ்சம் அடைய எத்தனித்தாள். அனிச்சை செயலால் அவன் கரங்கள் அவளை வளைத்து நெஞ்சோடு அணைக்க ஆயத்தமான நேரம் அவன் செல்போன் சினுங்கியது. திடுக்கிட்டு சுதாரித்தவன் மிக அருகில் அவளை கண்டு ஒரு கணம் தடுமாறி பின் அவளை வேகமாக வெடுக்கென்று எடுத்து தள்ளிவிட்டு தன் கைகளை கொண்டான். 2 அடி பின்னே சென்று சமாளித்து நின்றவள் ஏன் என்று காரணம் புரியாமல் அவனை பார்க்க அவனோ எரிமலை என நின்றான். அவளை ஏளனமாக பார்த்தவன் போனை எடுத்தான். சொல்லுங்க மாமா, என்ன கன்றாவி நடக்குதுங்க? வாட், ஆர் யூ சீரியஸ்? எனக்கு என்கேஜ்மெண்டா? அதுவும் இப்படி ஒருத்தி கூடவா என்று அவளை அவன் பார்த்த பார்வையில் சுக்கு நூறாக உடைந்து போயிருந்தாள் மது. என்னம்மாம்மா சொல்றீங்க? தெளிவாதான் சொல்லி தொலையுங்களே. ஓ அப்படியா? ஆனா இங்கே அதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? ரூம் நம்பர் மாறிடுச்சா? ஓகே ஓகே, இன்னும் 5 மினிட்ஸில் பார்ட்டி ஹாலுக்கு வந்துடுறேன். சரி, அங்கு என்ன நடக்கிறது? இருந்து இருந்து இன்று ஏன் இவன் வர வேண்டும்? அதுவும் காதல் பார்வை பார்த்து அவ்வளவு அருகில். அவன் தவிப்பு கண்களில் தெளிவாய் தெரிந்ததே. அதன் பின் இப்போதும் ஏன் மறுபடியும் கோபம், இந்த ஆக்ரோஷம்? ஒன்றும் விளங்கவில்லை அவளுக்கு. அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். போனை வைத்து அவளிடம் திரும்பியவன், சி, நீ எல்லாம் ஒரு பெண்ணா? இன்னும் எத்தனை நாள் தாண்டி இப்படியே இருப்பீங்க? எத்தனை பசங்க வாழ்க்கையை அழிப்பீங்க? திரிந்து தொலைங்கடி சே என்று அவளை வார்த்தைகளால் கடித்து குதறிவிட்டு சென்று விட்டான். எதுவுமே புரியாமல் இருந்தவள் கடைசியில் அவன் திட்டிவிட்டு சென்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலிக்க அருகில் இருந்த சோஃபாவில் துவண்டு போய் அமர்ந்தாள். நடந்து முடிந்தவை பற்றி இனி நினைக்கவே கூடாது என்று எடுத்த முடிவு எப்போதோ காற்றில் சென்றுவிட கண்ணீர் திரையிட்ட கண்கள் சிவந்து ஓவென்று அளவேண்டும் போல் தோன்றியது. திடீரென்று ஏதோ தோன்ற அப்பொழுதுதான் கவனமாக நடந்தவற்றை அசை போட்டாள். முதலில் அவளை கண்டதும் அவனுக்கு மேலோங்கிய அன்பு, தன்னை வாரி அணைக்க துடித்த அவன் கைகள், சீரற்ற அவன் மூச்சு, என்னதான் அவளை திட்டினாலும் மறைத்து வைத்தாலும் தாளம்பூ வாசம் போல மறையாமல் அவன் நேசத்தை பறைசாற்றிய அவன் கண்கள், அவன் உதடுகளை தாண்டி வார்த்தை அம்புகள் வந்த போதும் கண்கள் மட்டும் ஏதோ சொல்லாமல் சொன்னது. ஏளன பார்வைக்கு பின் ஏதோ ஒரு ஏக்கம். இவை அனைத்துக்கும் மேல் கடைசியில் அவன் அவளை திரும்பி பார்த்த பார்வை, அதுவும் கலங்கிய கண்களுடன். நிச்சயம் அது கோபத்தினால் அல்ல. சற்றென்று ஆனந்தம் பொங்க கலங்கியிருந்த கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து, ஆம்,
ஆனந்த கண்ணீர்தான். இவ்வளவு நாள் புலப்படாத ஒன்றை கண்டு கொண்டாளே. ஆக ஆதித்யன் இன்னும் அவளை விரும்புகிறான். அவளுடைய ஆதித்யன். அந்த நிமிடத்தை மனதினுள் அப்படியே பூட்டி வைத்து கொண்டாள். தன் செல்போனை எடுத்து ஃபேஸ்புக்கில் அவசரமாக அவனுக்கு ஒரு கவிதை டைப் செய்து அனுப்பினாள். ஒரு நிமிடம்தான். கலந்து விட்டது என்னவோ ஒரே நிமிடம்தான். உன் விழிகளுள் என் விழிகளும். அனுப்பியவுடன் தான் நிம்மதியாய் இருந்தது. அவனும் புரிந்து கொள்ளட்டும். அடுத்து அவன் கோபத்திற்கான காரணம் தெரிய வேண்டும். விரைவில் அதை கண்டுபிடிக்க வேண்டுமென எண்ணிக்கொண்டாள். அப்பொழுது ரகுவிடமிருந்து மெசேஜ் வர என்ன என்று பார்த்தாள். மேல்தளத்தில் உள்ள பார்ட்டி ஹாலுக்கு வா அம்மு என்று இருந்தது. இதுவும் அவள் பிறந்த நாளுக்காக அவன் செய்த ஏற்பாடுகளில் ஒன்றுதான் என்று தோன்ற ஒரு புன்னகையுடன் சென்றாள். அங்கு சென்று அந்த ஹாலின் கதவை திறந்து சென்றவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அங்கே இருந்த யாரையுமே அவளுக்கு தெரியவில்லை. யாரோ ஒருவர் மைக்கில் பேச, பின் அனைவரும் கைத்தட்ட, பிங்க் நிற ரோஜா இதழ்கள் மலை போல மேலிருந்து விழ அப்பொழுதுதான் கவனித்தாள். அந்த ஹால் முழுவதும் பிங்க் நிறத்தால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை. அவளை வெகுவாக ஈர்த்தது. எல்லோரும் கோரஸாக ஹோ என கத்த அவர்கள் பார்த்த இடத்தை திரும்பி பார்த்தவள் உறைந்து போனாள். ஆதித்யன் ஒரு பெண்ணின் கையில் மோதிரம் அணிவித்துக் கொண்டு இருந்தான். அது ஸ்வேதா. ஆம், அவளேதான். சற்று முன்பு கூட ஏதோ அவளுக்கு நிச்சயதார்த்தம் என்று கூப்பிட்டாளே. ஆனால் ஆதி அப்பொழுதுதான் உரைத்தது. அவன் கூட போனில் என்கேஜ்மெண்ட் என்று யாருடனோ பேசினானே. அவன் பிங்க் குர்தா, அவளின் பிங்க் நிற சேலை, இந்த ஹால். அப்பொழுது இவை அனைத்தும் நிஜம்தானா? என்ன இது? அப்பொழுது அந்த ரூமில் நடந்தது? ஒன்று புரியாமல் கண்கள் குளமாக அவனையே பார்த்தபடி நின்றவளின் நம்பிக்கை கரைய துவங்கியது. அப்பொழுது ஆதியும் அவள் புறம் பார்க்க அவளின் வெளிரிய முகமும் கலங்கிய கண்களும் கண்டு என்ன நினைத்தானோ, முகத்தில் கனிவும் கவலையும் ஒரு சேர தோன்றியிருந்தது. அப்படித்தான் மது நினைத்தாள். ஆனால் ஆதி மனதிலோ அமெரிக்காவிலிருந்து வந்தது, அதன் பின் நடந்தது தோன்றியது. 2 நாட்களுக்கு முன் அமெரிக்காவில் ஆதியை வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்த மூவரும் அவரவர் வேலையில் ஈடுபட சரண்ராஜ் திவ்யாவை அழைத்து சீக்கிரம் கிளம்புமாறு சொன்னார். திவ்யா என்ன என்று விசாரிக்க ரஞ்சினியும் மகேஷும் நேத்து போன் பண்ணி இருந்தாங்க. ஆதி அங்க வரும்போது அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்க அண்ணன் என் என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காராம். அப்படியா? அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் தங்கச்சி தானடி என்கிட்ட சொன்னான். ஓஹோ, அப்படியா கதை? இந்தியா போய் பேசிக்கிறேன். அண்ணியா? ஆமாம். நம்ம பாப்பா கிட்ட சொல்லலாமா, இல்ல அவளுக்கும் சர்ப்ரைஸ் தரலாமா? வேண்டாங்க, அவளுக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும். நான் போய் அவளையும் ரெடி செய்கிறேன். சரி சரி, சீக்கிரம். நான் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நீங்க தான் பாக்கி. ம், சரிங்க என்று புன்னகையுடன் சென்று ஸ்வேதாவிடம் இந்தியா போவதாக சொல்ல குதூகலித்த போதும் எதற்காக என்று புரியாமல் கிளம்பினாள். ஆதி கிளம்பி சென்றவுடன் நேற்று ஆதி சென்னை வந்து இறங்கியவுடன் ஸ்ரீகாந்த் அவனை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். என்ன ஏது என்று ஆதி கேட்க, எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாப்பிள்ள, ஏதோ வேண்டுதலாம். அத்தை தான் சொன்னாங்க, நீங்க வந்த உடனே போலாம்னு இருந்தாங்க. ஆனா நம்ம கோவில் திருவிழா இன்னைக்காம், அதான் இப்பவே செஞ்சா நல்லதுன்னு போயிட்டாங்க. நாளைக்கு தான் வருவாங்க என்று அவன் பதில் சொல்ல ஆதி ஒரு சிறு யோசனையை பின் அமைதியானான். இருந்தாலும் வெகு நாட்களுக்கு பிறகு அவன் வருகிறான். அவனை பார்க்காமல் என்ன கோவில் குளம் என்று சிறு எரிச்சலும் வருத்தமுமாய் ஓய்வெடுக்க சென்று விட்டான். அவன் வந்த அடுத்த சில மணி நேரங்களில் சரண்ராஜ் குடும்பமும் சென்னை வந்து சேர்ந்தது. அன்றைய நாள் தனிமையில் கழிய அன்று இரவு மூடி வைத்த நினைவுகள் எல்லாம் வெளிவந்து அவனுக்கு கண்ணாமூச்சி காட்டின. அதற்கு ஒரு காரணம் அவன் வெறுத்து ஒதுக்கியவளின் பிறந்த நாளும் தான். பழைய நினைவுகளை பின்தள்ளி உறக்கி போனான். அதே நேரம் மகேஷின் வீட்டில் எல்லோரும் அடுத்த நாளுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஒரு வழியாக ஸ்வேதாவிற்கு எல்லாம் புரிந்து போனது. சந்தோஷமும் வெக்கமும் தானாக வந்து ஒட்டிக்கொள்ள கனவுகளில் சஞ்சரித்தவள் இனிய நினைவுகளுக்கு இடையில் உறங்கி போனாள்.
அடுத்த நாள் முழுக்க ஆதியுடன் இருப்பதாகவே லீவ் எடுத்ததாக கூறி ஸ்ரீகாந்த் வீட்டிலேயே இருக்க அவனுடன் பொழுது கழிந்தது என்றாலும் அனைவரின் வருகைக்காக காத்திருந்தான். திடீரென மாலை ஸ்ரீகாந்த் தன்னை அலங்கரித்து அந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். எதுவுமே புரியாமல் தான் அவனும் அங்கு சென்றது. ஆதி நிகழ்காலம் வந்திருக்க அருகில் ஸ்வேதா நாணத்துடன் நின்று இருந்தாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் சட்டென்று வெளியேறிவிட்டு இருந்தாள் மது. என்ன ஆனாலும் சரி அழக்கூடாது என்று நினைத்தபடி ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நகர எத்தனித்த நேரம், மது இங்க என்ன பண்ற? ஓ, இந்த பார்ட்டி ஹாலுக்கு நினைச்சியா? இல்லடா அங்க என்று தன்யா கையில் பிரிஜிஷனுடன் வரவும் அவசரமாக சிரிப்பை வரவழைத்து பிரிஜிஷனை தூக்கி அவனுடன் பேசியபடியே தன்யாவுடன் நடந்தாள். அங்கே மது, ரகு, தன்யாவின் குடும்பம், மதுவின் நண்பர்கள், அவளுடன் வேலை செய்பவர்கள் என அனைவரும் இருக்க அங்கே கதாநாயகி ஆகி போனாள் மது. எல்லாம் எங்க ஏற்பாடுதான் என்று ரகுவும் திவாகரும் காலரை தூக்கி விட்டு கொள்ள ஒரு சிறு புன்னகையுடன் அவர்களிடம் சென்றாள். ஹாப்பி பர்த்டே டார்லிங் என ரகு கண் சிமிட்ட, என்னடா இதெல்லாம் என்று பொய் கோபம் காட்டினாள்.